உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நச்சு சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் பலியானதை தொடர்ந்து முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதே இக்கொடுமையை தடுக்கும் நிரந்தர தீர்வு என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு தலைவர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன், விசிக துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி, விசிக துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆலூர் ஷானவாஸ் மற்றும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு, எழில் கரோலின், ஆதவர்ஜுனா உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரி முழக்கங்களை எழுப்பினர். தமிழக அரசே ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு, கள்ளச்சாராயத்தை ஒழித்து கட்டு, கள்ளச்சாராயத்தை ஒழித்து கட்டு, கஞ்சா விற்பனையை, கஞ்சா விற்பனையை ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு, தமிழக அரசே ஒழித்து கட்டு, தமிழக அரசே ஒழித்து கட்டு, இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு, தமிழக அரசே இழுத்து மூடு, தமிழக அரசே இழுத்து மூடு, டாஸ்மாக் கடைகளை, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு, உடனடியாக இழுத்து மூடு, உடனடியாக இழுத்து மூடு. பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், மதுவிலக்கு கொள்கையை தொலைநோக்கு பார்வையோடு முன்வைக்கிறோம் என்றும் மதுவிலக்கு கொள்கையை தற்காலிக அரசியல் ஆதாயத்துக்காக பேசவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மதுவிலக்கு கொள்கையை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்றும் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பம்பாய் மாகாணத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதே அந்த அவையில் மதுவிலக்கை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். நாங்கள் அம்பேத்கரின் வாரிசுகள், அதனால் மதுவிலக்கை வலியுறுத்துகிறோம். நாங்கள் பகவான் புத்தரின் வாரிசுகள், ஐயன் திருவள்ளுவனின் வாரிசுகள். எனவே மதுவிலக்கு கொள்கையை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் முன்வைக்கிறோம். தற்காலிக அரசியல் ஆதாயத்திற்காக இதை பேசவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வாய்ப்பை பெற்ற சூழலில் அரசமைப்பு சட்டத்திலேயே அதை பதிவு செய்கிறார். இந்த கோரிக்கையே அதுதான். தமிழ்நாடு அரசே என்று நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் கூட எங்கள் கோரிக்கை இந்த மதுவிலக்கு கோரிக்கையை தமிழ்நாட்டிலே தடை செய்யுங்கள் என்று மட்டும் நாங்கள் சொல்லவில்லை. இதை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். காலம் காலமாக இது பேசப்பட்டு வந்திருக்கிறது, விவாதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை விவாதிக்கிற போது, அரங்கேற்றுகிற போது நடந்த விவாதங்களில் கருத்து பகிரப்பட்டு இருக்கிறது. அதில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்று ஒரு பகுதி இருக்கிறது. வழிகாட்டும் நெறிமுறைகள் மாநில அரசுகளுக்கு வழிகாட்டக்கூடியது, இந்திய ஒன்றிய அரசுக்கு வழிகாட்டக்கூடியது. ஆர்டிகிள் 47 47 அதுல என்ன சொல்லுகிறது, என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், என்ன சொல்லியிருக்கிறார்
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்றால், ஏன்னா அவர் வகுத்தளித்த வரையறுத்த சட்டம் தான் அரசமைப்பு சட்டம். இன்றைக்கு அந்த சட்டத்தை ஏந்திக் கொண்டுதான் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைவரும் காந்தி சிலை நிறுவப்பட்டிருந்த இடத்திலிருந்து ஊர்வலமாக சட்டத்தை கையில் ஏந்திக் கொண்டு நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்தோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் எழுப்பிய முழக்கம் இன்றைக்கு நாடு தழுவிய அளவிலே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று அடிவயிறு வலிக்க வலிக்க கத்தி கத்தி பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. டிமானிட்டைசேஷன் என்று ரூபாய் மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட உடனேயே பாண்டிச்சேரி, புதுச்சேரியில் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாடு பாண்டிச்சேரி என்று மட்டுமில்லாமல் ஆந்திராவிலே மட்டும் 3-4 இடங்களிலே, குப்பம், மதனப்பள்ளி, பல்வேறு இடங்களிலே, குண்டூர் போன்ற இடங்களிலே அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். கர்நாடகாவிலே நடத்தியிருக்கிறோம், தெலுங்கானாவிலே நடத்தியிருக்கிறோம். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்தை எடுத்துரைத்தோம். இன்றைக்கு இந்தியா கூட்டணியே அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தி செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி இருக்கிறது. பிரதமர் மோடி இன்றைக்கு பதவியேற்ற போது அந்த அவையிலே அவ்வளவு பேரும், எதிர்க்கட்சிகளை சார்ந்த அத்தனை பேரும் அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்தோம். அந்த அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆகவே நடந்து முடிந்த தேர்தல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்கும் அவருடைய எதிரிகளுக்கும் இடையிலே நடந்த யுத்தம் தான். தோழர்களே, அந்த அரசமைப்பு சட்டத்தின் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்கிற அந்த பகுதியிலே ஆர்டிகிள் 47 என்கிற 47வது பிரிவு மதுவிலக்கை படிப்படியாக இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும், சட்டம் இயற்ற வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். இதை சேர்த்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்போதே பலர் எழுந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் தனி மனித உரிமையிலே தலையிடுவது, அவன் விரும்புறவன் குடிக்கிறான், நீ ஏன் அரசாங்கம் சட்டம் போடுற, அன்னைக்கே எதிர்த்து ஒருத்தன் பேசியிருக்கிறான். எளிய மக்கள் எக்கேடு கெட்டால் என்ன என்று எண்ணக்கூடியவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள். இன்னொரு ஆள் எழுச்சி பேசியிருக்கிறாரு, பழங்குடி மக்களால் குடிக்காகவே இருக்க முடியாது, இது விதிவிலக்கு கொள்கையெல்லாம் கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதிலிருந்து சமரசம் செய்து கொள்ளவில்லை, விடாப்பிடியாக இருந்தார். அதனால் அரசமைப்பு சட்டத்திலே அது இணைக்கப்பட்டது. 47வது ஆர்டிகிள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தோழர்களே நார்காட்டிக்ஸ் என்ற ஒன்று, போதை பொருள் சம்பந்தமான நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு ஒரு அமைப்பே, ஒரு நிறுவனமே உருவாயிருக்கு. நார்காட்டிக்ஸ்னா வெறும் சாராயம் மட்டும் இல்ல, அனைத்து வகையான போதைப் பொருள்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையம். அது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகிள் 47 47வது அரசமைப்பு உறுப்பின் அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்சிபி நார்காட்டிக்ஸ். நார்காட்டிக்ஸ் என்றால் அனைத்து வகையான போதைகளையும் குறிக்கும். அதுல மதுவும் சாராயமும் அடங்கும், இதர போதைப் பொருள் கஞ்சா, பிரவுன் சுகர், ஹெராயின், கோக்கைன், இப்படி பல பொருள் இருக்கு, வாயில நுழையாத பொருள். இதெல்லாம் இன்றைக்கு புழக்கத்திலே இருக்கிறது, இந்தியா முழுக்க புழக்கத்திலே இருக்கிறது. போன முறை நாடாளுமன்றத்திலே நான் பேசுகிற போது அதானியுடைய ஏர்போர்ட் வழியாக பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இது எப்படி அரசுக்கு தெரியுமா என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். இந்த போதைப் பொருள்கள் வணிகம் என்பது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்.
அது தடை செய்யப்பட்டிருக்கிறது, சட்டம் இருக்கிறது. ஆனாலும் புழக்கத்திலே இருக்கிறது, பயன்பாட்டிலே இருக்கிறது. இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் வரையில், கிராமப்புறத்து பள்ளிக்கூடங்கள் வரையில் ஊடுருவி இருக்கிறது. அதைவிட பெரிய வேதனை என்னவென்றால், பெண் பிள்ளைகளே இன்றைக்கு போதைப் பொருள்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு, பள்ளி மாணவிகளே போதைப் பொருள்களை பயன்படுத்தும் நிலை உருவாகி இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதை பற்றிய கவலை இன்றைக்கு திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அண்ணாமலை, எடப்பாடி போன்றவர்களுக்கு உண்டா என்ற கேள்வியைத்தான் நாங்கள் எழுப்புகிறோம். திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி அல்ல. இது நாடு தழுவிய பிரச்சனை, இது மக்களின் பிரச்சனை, உழைக்கும் மக்களின் பிரச்சனை, ஒரு தேசத்தை பாழ்படுத்தும் பிரச்சனை. இது 50 பேரோ 60 பேரோ இறந்துவிட்ட பிரச்சனையைத்தான் நாம் பேசுகிறோம். லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் செயலிழந்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய பாதிப்பு. செத்து போன அந்த 50 பேர் அல்ல பிரச்சனை, அவனால் செத்து போயிடலாம், பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பாரம் தொலைந்தது என்று ஆகிவிடும். அவன் உயிரோடு இருக்கிறதால அந்த குடும்பத்துக்கு பெரிய பாரம் தான். ஒரு ட்ரங்கார்டு, குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவன் குடி நோயாளி என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். அவன் குடிகாரன் அல்ல, குடி நோயாளி. அவனது குடும்பத்திற்கு பெரும் பாரம். குளிக்க மாட்டான், நல்ல உடை உடுத்த முடியாது, தேவையான நேரம் உறங்க மாட்டான், பொது இடத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்வான், கண்ட இடத்தில் வீழ்ந்து கிடப்பான், ஆடை இல்லாமல் கிடப்பான். உன் புருஷன் அங்க கிடக்கிறான், வீழ்ந்து கிடக்கிறான், போய் தூக்கிட்டு வா. வாந்தி எடுத்து கிடப்பான், மலஜலம் கழித்து கிடப்பான். இதெல்லாம் குடும்பத்தின் மானம் போகிற செயல். அவனை திருத்த முடியாது. காலில் விழுந்து கதறி எழுதாலும் அவன் மாறமாட்டான். மிகப்பெரிய பாரமாக மாறுகிறான். அவன் குடும்பத்திற்கு பாரமாக மாறுகிறான் என்பதை விட ஒரு தேசத்தின் மனித வளம் பாதிக்கப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு இளைஞனும் பாதிக்கப்பட்டால் யோசித்து பாருங்கள். 20 வயது 21 வயதிலே திருமணம் செய்து பெண்டாட்டி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவனுக்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானால் கல்யாணம் பண்ணி வைத்தாலாவது திருந்து விடுவான் என்று பெற்றோர் நம்பி அதை மறைத்து ஊரான் வீட்டு பிள்ளையை ஏமாற்றி திருமணம் செய்து கடைசியில் அந்த பெண், அந்த பிள்ளைகள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு நரக வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நிலை. குடித்துவிட்டு வருகிறவன் பெண்டாட்டியை அடிக்கிறான், பிள்ளைகளை அடிக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போகாதே என்று சட்டையை கிழிக்கிறான், சான்றிதழ்கள் பெற்று வந்தால் சான்றிதழ்களை கிழிக்கிறான். இதுவெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பத்தில் நடக்கிற வன்முறைகள். ஆனால் அதைவிட ஒரு பெரிய ஆபத்து, இந்த இளைஞர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆற்றல், இளைஞர் சக்தி, யூத் போர்ஸ். இளைஞர்களும் இளம் பெண்களும் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள். அவர்களால் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு தடுமாறி தடுமாறி விழுகிறார்கள். தன்னுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற பார்வை இல்லாமல் கிடக்கிறார்கள். அவர்கள் பட்டினி கிடக்கிறார்களா, சாப்பிடுகிறார்களா என்று கூட அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டுமே என்கிற கவலை அவனுக்கு இல்லை. அவன் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்திற்கே பெரிய சொத்து. ஒவ்வொரு இளைஞனும் தேசத்திற்கான சொத்து. மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவதால் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஒரு ஊரின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. பல பேர் டிரைவர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, பேராசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, வழக்குரைஞர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, ஆசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது, பேராசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவன் ட்ரங்கார்டாக மாறி மதுவுக்கு அடிமையாகி, அடிக்ஷன், அது இல்லாம அவனால் இருக்க முடியாது. அதான் அடிக்ஷன்.
கடலூர் மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றியம் நகர் ஊராட்சியில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கட்டிடத்தை திறந்து வைக்க வருகை தந்த விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் MRR ராதாகிருஷ்ணனிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட மாணவர் அணியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் வழக்கறிஞருமான தமிழ்மணி ஒருங்கிணைப்பில் நல்லூர் வடக்கு ஒன்றிய இணை செயலாளர் முத்துக்கரப்பன் ஆகியோர் நல்லூர் ஊராட்சி காந்திநகர் பகுதியில் புதிதாக கலையரங்க கட்டிடம் மற்றும் நகர் ஊராட்சியில் புதிதாக கிராம நிர்வாக அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர். மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி நாகை மண்டல தலைவர் காமராஜ் தலைமையில் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் தாமு இனியவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தேவா, முன்னாள் மாவட்ட செயலாளர் ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, நாகை மண்டல பொதுச் செயலாளர் ராஜ்மோகன், நாகை மண்டல பொருளாளர் கார்த்திக், கும்பகோணம் மண்டல தலைவர் ரா வீரமணி, நாகை மண்டல துணை பொதுச் செயலாளர் ஜெயக்கொடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒப்பற்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் அவர்களும் 2 தொகுதிகளிலும் மிகவும் அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதன் காரணமாக எழுச்சி தமிழரின் 25 ஆண்டு கால உழைப்பின் முடிவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளது. இந்த அங்கீகாரத்தினை வெளிப்படுத்தும் வகையிலும் களப்போராளியாக இருந்து இந்த கட்சியை அங்கீகாரம் பெறுவதற்கு தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் உழைத்து இன்றைக்கு அங்கீகாரம் பெற்று தந்திருக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவிக்கின்ற வகையில் இன்றைக்கு சீர்காழியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கத்தின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சீர்காழியில் உள்ள போக்குவரத்து பணிமனையின் முன்பாக தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்திய அனைவரையும் கைது செய்ய வேண்டும், ஆணவ கொலைகள் உள்ளிட்ட சாதிய குற்றங்களை தடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள வழிகாட்டுதல்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், ஆழ்வார் திருநகரி மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், காயல்பட்டினம் நகர செயலாளர் அம்பேத், உடன்குடி நகர செயலாளர் தௌபிக் அன்சாரி, நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மணிகண்டராசா, முன்னாள் ஒன்றிய செயலாளர் கணபதி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் முன்னோடி தமிழன், ராவணன், ஆறுமுக நயினார், திருச்செந்தூர் ஒன்றிய அமைப்பாளர் முத்துராமன், காயல்பட்டினம் நகர அமைப்பாளர் இசைக்கிமுத்து, செந்திருப்பேரை நகர அமைப்பாளர் முருகப்பெருமாள், சாத்தான்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுந்தர், சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் இளந்தளிர்முத்து, அந்தோணிராஜ், விவசாய தொழிலாளர் விடுதலை இயக்கத்தின் ஆழ்வார் திருநகரி ஒன்றிய அமைப்பாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகள் குறித்து தெளிவாக பேசினார்கள். 2 கோரிக்கைகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் மாநகரில் இயங்கி வரக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை
அந்த அலுவலகத்தில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இடதுசாரி தோழர்களை நம்பி அடைக்கலம் புகுந்த அந்த காதலர்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் அல்லது அந்த காதலர்களுக்கு எப்படி நீங்கள் அடைக்கலம் கொடுக்கலாம் என்கிற சாதிய வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மக்களுக்காக போராடுகிற போராளிகள் கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை தாக்கி வன்முறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, ஆணவ கொலை உள்ளிட்ட சாதிய குற்றங்களை தடுப்பதற்கென உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது. அதை அரசு தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே மாரப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் தருமபுரி கிழக்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் வான வேடிக்கையுடன் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு எடுத்து ஊர்வலமாக சென்றனர். மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திருநாள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கிழக்கு மாவட்ட செயலாளர் CK சாகன் சர்மா கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் ஒரே இடத்தில் உள்ள 3 மதுபான கடைகளை அகற்ற வேண்டும், பாலாற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், ஆம்பூர் சான்றோர் பகுதியில் உள்ள கட்டுக்கானார் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் பிரகாசம் தலைமையில் வாணியம்பாடி கோட்டாட்சியர் ஆஜிரா பேகத்திடம் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வேலு, பொருளாளர் ரா விக்கி ராஜா, ஊடகம் செயலாளர் ரவிக்குமார், நகர இளைஞரணி அமைப்பாளர் அல்போன்ஸ், மாவட்ட மகளிர் அமைப்பாளர் மேரி, கலைவேந்தன், ஆலங்காயம் ஒன்றிய துணை செயலாளர் பிரபாகரன், மாதனூர் ஒன்றியம் பிரேம்குமார், மகளிர் அணி நகர பொறுப்பாளர்கள் சத்யா ஷர்மிளா, சங்கீதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்று 24/6/2024 எங்கள் தலைவர் எழுச்சி தலைவர் அவர்கள் சென்னையில் முழு மது விலக்கை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை ஒருங்கிணைக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி இன்று மாலை நடைபெறுகிறது வள்ளூர் கோட்டத்தில். இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் தேர்தலுக்கு பின்பு பெரும் தொழிலாக கள்ளக்குறிச்சி தொழிலம் விஷசாரையம் அறிந்து 50க்கு மேல் தொழிலாளர்கள் இறந்துள்ளது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஒரே குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் என்றும் பிள்ளைகள் அனாதையாகவும் பெற்றோர்கள் பிள்ளைகளை தவிர்த்தும் பெண்கள் கணவனை இழந்தும் அனைவரும் அவருடைய துயரம் எப்போதும் வந்ததில்லை. தமிழ்நாட்டில் இந்த துயரம் நீடிப்பதற்கு காரணம் முழு மதுவிலக்கு தான் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் விஷசாராயத்தை ஒழிக்க வேண்டும், விஷத்தாரை ஒழிக்க வேண்டும், அரசு சரியில்லை என்று சொல்வது எதிர்க்கட்சியுடைய குற்றச்சாட்டு. அது சரியில்லை. முழுவதுமாக இந்திய அரசியல் சட்டத்திலேயே உள்ளது என்று எங்கள் எழுச்சி தலைவர் கூறுகிறார். ஆகவே மது விலக்கை வலியுறுத்தி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இங்கு ஆம்பூர் பகுதியில் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் 3 ஒரே பில்டிங்கில் 3 ஒயின் ஷாப் உள்ளது. அந்த ஒயின் ஷாப் மாணவர்களுக்கும் தொழிலாளர் பெண்களுக்கும் அங்கு வர்த்தகம் செய்யும் அனைவருக்கும் பெரும் தொல்லையாக குடிமக்கள் செயல்படுகிறார்கள். அதை கேட்டால் அவங்க தகராறு செய்வதோடு அந்த தகராறு சம்பந்தமாக ஆம்பூர் நகர காவல் வழக்குகள் உள்ளன. மேலும் கழிவுநீர் தொழிற்சாலைகளின் அந்த கழிவுநீரை பாலாற்றில் விடுகிறார்கள். அதை பலமுறை புகார் கொடுத்தோம், அந்த நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே இன்று நாங்கள் வட்டாட்சியர் அலுவலரிடம் கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம். அந்த தொழிற்சாலை மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரை ஆதிதிராவிட மக்களுக்கு பட்டா மற்றும் அடிப்படை வசதிகள் கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பில் தீர்த்தக்காட்டில் 500க்கும் மேற்பட்டவர்கள் 4 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அரசு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் 5வது நாளாக இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அறிவித்தனர். அதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொதுமக்களுடன் திருவள்ளுவர் சிலையிலிருந்து கோஷமிட்டபடி பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்
அலுவலகம் நோக்கி சென்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தடுத்து நிறுத்தப்பட்ட இடத்திலேயே அடுப்புடன் வந்து சமையல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன், அழகுமணி, ஈழவளவன், புளியம்மாள், மரியதங்கம் உள்ளிட்ட 500 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள 2 மதுபான கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கடந்த ஒரு வாரமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர். மேலும் மதுபான கடைகளை அகற்றக் கோரி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்றனர். அப்போது பேரிகார்டு அமைத்து தடுத்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதி இல்லை என்று கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி பேரிகார்டு தடுப்பை மீறி செல்ல முயன்றபோது காவல்துறைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுபான கடைகளை அகற்றக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். இதில் ஒன்றிய செயலாளர் வெள்ளைச்சாமி மற்றும் கர்ணன், முருகேசன், ரமேஷ், அண்ணாதுரை, ஒளி முகமது உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக டாஸ்மாக் கடையை பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் பேருந்து அருகில் உள்ள டாஸ்மார்க்கை இழுத்து மூட வேண்டும். அது கோரிக்கையாக இன்னைக்கு புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட சார்பாக முற்றுகை போராட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு ஒரு வாரம் அவகாசம் கேட்டு காவல்துறைகள் கேட்டுள்ளனர். அதற்காக இந்த விசிகா விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு அவசியம் நீங்கள் முடிச்சு கொடுக்கணும். மக்களுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு இடையூறாக இருக்கும் இந்த டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுவதாக ஒரு வாரத்துக்களை மூடுகிறோம் என்று எங்கள் முன் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மூடவிடவில்லை என்றால் அடுத்த வாரம் இதே நாளில் அனைத்து பொதுமக்களையும், மகளிரையும், மாணவ மாணவிகளையும் அழைத்து வந்து இன்னும் கடையை மூடுவதற்கு வெகு போராட்டம் சிறப்பாக நடக்கும் என்பதை இது முன் உத்தரவிடுகிறேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,